வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ரேவதி ஜெயராமன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், மரியாதை கிடைக்க வேண்டுமா அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு சின்ன கதை தான் பார்க்க போகிறோம். இது வாரமலரில் வந்த கதை தான். இருந்தாலும் மரியாதை கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறத கேள்விப்பட்டு தான் நான் இந்த தலைப்பை எடுத்திருக்கேன். நல்லா இருக்குன்ற பேரில். இரவில் மாறு இடத்துல ஒரு மன்னன் நகர்வலம் வராரு. அவர் கூடவே காவலர்களும் வராங்க. ஆனால் திடீரென்று சூறைக்காற்று பெருமழை பெய்ததில் அந்த மன்னர் காவலர்களிடமிருந்து பிரிந்து வழி தவறி வந்துட்டார். அப்போ தூரத்தில் வெளிச்சம் ஒரு சிறு புள்ளியாக தெரியுது. அதை நோக்கி அந்த அரசர் நடக்கிறாரு. அது பார்த்திங்கன்னா ஒரு குடிசை. அந்த குடிசைக்குள்ளே கிழிந்த ஆடை அணிந்த ஒரு மனிதன் இருக்கிறான். மாறு இடத்துல இருந்தாலும் அரசர் தானே. அரசர் என்ன பண்ணுறாரு, அந்த குடிசைக்குள்ளே போகிறாரு. அப்போ மன்னரை பார்த்தும் அந்த கிழிந்த ஆடை அணிந்த மனிதன் எந்த சலனமும் இல்லாமல் அமர்ந்திருந்தான். அந்த மனிதன் அவன் மரியாதை தராமல் அமர்ந்திருப்பதை பார்த்து மன்னருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என்னடா, நம்ம அரசர் உள்ள நல்லா இருக்கும் ட்ரெஸ் பண்ணி அவர் வீட்டுக்குள்ளே போகிறோம், நம்ம எந்த கண்டுக்காமல் உட்காந்துக்கிறாரே அப்படின்னு சொல்லி உடனே கோபத்துக்கு நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், நீ மரியாதையே இல்லாமல் ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் உட்காந்துக்கிறியே அப்படின்னு சொல்லி அந்த அரசர் கேட்குறாரு. மலையிலிருந்து தப்பிக்க நீதான் என் வீட்டுக்குள் அடைக்கலம் புகுந்தாய், உனக்கு ஏன் நான் வணக்கம் சொல்ல வேணும் அப்படின்னு அந்த கிழிந்த ஆடை அணிந்த மனிதர் கேட்குறாரு. அப்போ மன்னரால் இதை தாங்கிக்கவே முடியலை. நகர்வலம் செல்லும்போது இடுப்பில் எப்பயுமே ஒரு பொற்காசு மூட்டையை எடுத்துகிட்டு போவார் அவர். அதை அந்த சட்டை அணியாத மனிதன்கிட்ட கேட்கும்போது, இதை பார்த்தியா, என்கிட்ட நிறைய பொற்காசுகள் இருக்குது, இப்போயாவது எனக்கு வணக்கம் சொல்கிறியா, உன்னை விட நான் பெரியவன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நான் ஏன் உனக்கு நீ காசு வச்சுருந்தா எனக்கு என்ன, நான் ஏன் உனக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே மன்னனுக்கு ரொம்ப கோபமாகிடுச்சு. உடனே அதுலேருந்து ஒரு பொற்காசை எடுத்து வீசி, இப்போயாவது எனக்கு வணக்கம் சொல்வியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, இந்த காசையும் அவர் எடுக்கலை, அப்பையும் வணக்கம் சொல்லலை, நான் ஏன் உனக்கு வணக்கம் சொல்லணும்னு சொல்கிறாரு. ஒரு மூட்டை பொற்காசில் பாதி காசை நீ வச்சுருக்கிற, ஆனால் எனக்கு ஒரே ஒரு காசை மட்டும் தர அப்படின்னு சொல்லி உனக்கு போய் நான் ஏன் வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு இவர் ரொம்ப கோபமாயிட்டு என்ன பண்ணுறாரு, பாதி அந்த பொற்காசுகளை கீழே கொட்டுறாரு. அப்பையும் சரிபாதி கொடுத்து விட்டேனே, இப்போயாவது எனக்கு வணக்கம் சொல்வியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, மெல்லிய புன்னகையோட, உன்னிடம் அவ்வளோ அளவுக்கு அதிகமாக இருக்குது, இப்போ என்னிடமும் உன்னிடமும் ஈக்குவலாக இருக்குது, அப்போ நான் ஏன் உனக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மன்னர் இன்னும் கொஞ்சம் கோபத்தோடு என்ன பண்ணார், மிச்சம் இருந்த மூட்டையில் இருந்த பொற்காசுகள் அனைத்தையுமே கொட்டி விட்டார். இப்போ என்னிடம் இருந்த எல்லா பொற்காசுகளையும் உனக்கே கொடுத்துட்டேன், இப்போயாவது எனக்கு வணக்கம் சொல்ல அப்படின்னு சொல்கிறார். அவர் சிரித்து கொண்டே என்ன சொல்கிறாரு, இப்போது என்னிடம் ஒரு மூட்டை தங்கம் இருக்கிறது, உன்னிடம் ஒன்றுமே இல்லை, நியாயமாக பார்த்தால் நீதான் எனக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்றான். திகைத்து போனார் மன்னர். நிரந்தரமான மரியாதை என்பது பணத்தை கொடுத்து வாங்கும் பொருள் அல்ல. உண்மையான அன்பையும் மரியாதையும் பிறருக்கு கொடுங்கள், அதுவே பல மடங்காக திரும்ப கிடைக்கும். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உள்ளே வந்த அரசர் ஒரு மரியாதையாக வணக்கம் ஐயா, இந்த மாதிரி மலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆக்சுவலி. ஆனால் அதை சொல்லாமல் உள்ளே எனக்கு நீ வணக்கம் சொல்லலையே அப்படின்னு எதிர்பார்த்துருக்காரு. இதே அரசர் உள்ளே வரும்போதே வணக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஏழை தொழிலாளி, நம்ம வீட்டுக்கு அரசர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச உதவிகளை, உட்காருங்க சாப்பிடுங்க எதையோ ஒன்று சொல்லியிருப்பாரு இல்லையா. அப்போ மரியாதை என்பது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கும்போது தான் நமக்கு அது பல மடங்காக திரும்பி வரும் அப்படின்ற ஒரு நல்ல கதையிலேருந்து இது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நானும் என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். வாழ்க வளமுடன். நீங்களும் இதே கடைப்பிடிங்க. வாழ்க வளமுடன்.